நமக்கு பணம் நிறைய வேணும்னா நம்ம பணத்தை காதலிக்கணுங்க. என்னது பணத்தை காதலிக்கவா? ஆமாங்க. நம்ம இன்னைக்கு பணத்தை பார்த்து பயப்பட்டு ஐயோ இந்த கஷ்டத்துக்கு பணம் இல்ல, என்கிட்ட பணம் இல்ல, பணம் வேணும் வேணும்ங்கிற அந்த ஒரு தயக்கத்தை மாத்தி நம்ம பணத்தை விரும்பினா மட்டும்தான் நம்ம கிட்ட நிறைய பணம் வரும். இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம். என் வாழ்க்கையில நடந்த விஷயமும் இதுதாங்க. நான் பணத்தை என்னைக்கு விரும்ப ஆரம்பிச்சனோ, பணத்தை எவ்வளவு வேணுங்கிறத கண்கூட நான் பார்க்க ஆரம்பிச்சனோ, அப்பதாங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிச்சு. நான் கடனா இருக்கும்போது கஷ்டத்தை மட்டுமே யோசிச்சு ஐயோ நம்ம கடன் இருக்குதேங்கிறது இல்லாம நான் மாசம் இவ்வளவு சம்பாதிக்கணும். அந்த வருமானம் இப்ப 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வச்சுக்கோங்களேன். மாசம் 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்தா அதை நீங்க எப்படி எல்லாம் அனுபவிப்பீங்க? அதை தாங்க நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு மாசம் 1 கோடி ரூபாய் வருமானம் வந்தா என் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், நான் எப்படிப்பட்ட கார்ல போவேன், எனக்கு எத்தனை கார் இருக்கும், நான் எப்படிப்பட்ட வீட்டில் வாழுவேன், என் பெட்ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பணத்தை காதலிக்கிறதுனா எனக்கு பணம் வேணும்னு நினைக்கிறது இல்லைங்க. அப்படி ஒரு பணம் கிடைச்சா அதை நான் எப்படிலாம் அனுபவிப்பேன், என் குடும்பத்துக்கு நான் எப்படியெல்லாம் அனுபவிப்பேங்கிறத நம்ம சிந்திச்சு அதை செய்யலாம். டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே உங்க கண்ணோட்டத்தில் நீங்க வாழணும். மனசுக்குள்ள உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு சிவப்பு கலர் கார் பிடிக்கும், இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க பார்த்தது ஆசைப்பட்டதை அப்படியே மனசுக்குள்ள வந்து அப்படி ஒரு லைஃப் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அப்படி ஒரு லைஃபை அப்படியே நீங்க அதுக்குள்ள இருக்கிற மாதிரி நினைச்சு அந்த பணம் வந்தா நீங்க எப்படி வாழ்வீங்க அங்கிறத நீங்க காதலிச்சாதான், அந்த எண்ணத்தை வலிமைப்படுத்தினாதான் அதை நோக்கி இந்த பிரபஞ்சம் நமக்கு கொண்டு போகும். நம்ம என்ன அலைகளை அதுக்கு உதவுற மாதிரி அதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுங்கிறத நோக்கி போகுங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஏன் ஜெயிக்க முடியல, ஒரு மிடில் கிளாஸ் எல்லாம் எப்படி பணத்தை நம்ம அடைய முடியலன்னா இந்த ஈர்ப்பு விதின்னு சொல்லுவாங்க. பணத்தை ஈர்க்கிறது மட்டும் இல்ல, எதை நினைக்கிறோமோ அதை நம்ம ஈர்க்கிறதுக்கான சக்தி நம்ம எண்ணங்களுக்கு வலிமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அதை நம்பாம நம்ம பிரச்சனைகளுக்கு ஈர்ப்பு கொடுத்து, நம்ம கஷ்டங்களுக்கு ஈர்ப்பு கொடுத்து, நம்ம எந்நேரமும் அதை பத்தி சிந்திக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தாங்க நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இதை மாத்துங்க. ஃபர்ஸ்ட் இதை மாத்துங்க. இதை மாத்துறதுக்கு தான் நான் சொன்னேன், வெளியில வந்து ஒரு அடுத்த ஒரு லைஃப், ஒரு பணக்காரனுடைய லைஃப் எப்படி இருக்குது, உலகம் எப்படி இருக்குது பார்த்தாதான் நம்மளால அந்த கண்ணோட்டத்துக்குள்ள வர முடியும். அப்படி வந்து அந்த பணத்தை நேசிக்க ஆரம்பிச்சு டெய்லி அந்த பணத்தோட நீங்க வாழ்ந்து, எப்படி நம்ம காதலிக்கும் போது ஒரு நம்மள அறியாம ஒரு ஈர்ப்பு வரும் இல்லையா, நம்மள அறியாம ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அந்த மாதிரியான நீங்க விரும்பக்கூடிய அந்த பணம் கிடைச்சா இன்னைக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் வாங்கினா நான் எப்படி எல்லாம் செலவழிப்பேங்கிற அந்த வாழ்க்கையை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கிறீங்க. எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளவு உங்க வாழ்க்கை கண்ணுக்கு முன்னால கண்ணாடியில நடந்த மாதிரி நீங்க எவ்வளவு அதிகமா அழுத்தமா நீங்க நேசிக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு பணம் வந்து சேரும். எண்ணத்துக்கு அவ்வளவு வலிமை. அப்ப நீங்க பழகணும், நீங்க இதை பழகியே ஆகணும். காலையில எந்திரிச்சு எதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதை அடையணும்னா அதை நோக்கி நம்ம எண்ணத்தை வலிமையாக்கணும். அந்த எண்ணத்தை நான் வலிமையாக்க ஆரம்பிச்சது 24 வயசு, ஒரு மிடில் கிளாஸா இருக்கும்போது ஆரம்பிச்சேன். அது இன்னைக்கு வரைக்கும் தீரலைங்க. இன்னைக்கும் என் வாழ்க்கைக்கு எப்படி ஒரு பில்டிங் கேட்டேன்னா ப்ளூ பிரிண்ட் இருக்குதோ அதே மாதிரி பாதி வெளியே சொல்லாம நான் நேசிச்சுட்டு ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் எங்கெல்லாம் சந்திக்கிறேனோ, எதெல்லாம் பார்க்கிறேனோ, எதெல்லாம் என் மனசுக்கு பிடிக்குதோ அதை நான் மீண்டும் மீண்டும் உருவாக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் என் வளர்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி, அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வேணும்னா அதை கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்படி நிறுத்த ஆரம்பிங்க, அப்பயே நீங்க பணக்காரனா ஆக ஆரம்பிச்சிட்டீங்க. இதே மாதிரி நிறைய விஷயம் நம்ம வீடியோஸ்ல கொடுக்க போறோம். உங்களுக்கு இது சம்பந்தமா எந்த விதமான என்கிட்ட ஆலோசனை வேணும்னா கமெண்ட்ஸ்ல கொடுங்க. கமெண்ட்ஸ்ல நிறைய என்னுடைய ஆசையே இந்த வீடியோ நான் பண்றதுக்கு காரணமே நிறைய பேத்துக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்பை கொடுக்கணும்னு தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நிறைய கமெண்ட்ஸ்ல கொடுங்க. உங்களுக்கு தேவையில்லையாட்டி கூட இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நல்லா உழைச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது என்னுடைய பதிவும் ஆலோசனையும் தேவைப்பட்டா ஷேர் பண்ணுங்க. இது தொடர்ச்சியா நான் கொடுக்க போறேங்க. இது மட்டும் இல்லைங்க, எல்லா அனுபவத்தையும் நம்ம தொடர்ச்சியா வீடியோ மூலமா கொடுத்துட்டே இருக்க போறேன். வாங்க தொடர்ச்சியா பார்க்கலாம்.